வணக்கம். 5 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரபிக்கடலில் கச்சா எண்ணெயுடன் மங்களூரு நோக்கி சென்ற கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல். கப்பல் வெடித்து தீப்பிடித்ததாக தகவல். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சென்னை தியாகராய நகர் பாரிமுனை கடைகளில் குவியும் மக்கள். புத்தாடைகள், அலங்கார பொருட்களை வாங்க ஆர்வம். நூற்றி 18 அடி உயரம் கொண்ட மணிமுத்தாறு அணை முழு கொள்ளளவை எட்டியது. வினாடிக்கு 1000 கனஅடி உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்கள் கவனமாக இருக்க அறிவுறுத்தல். கால்நடை வளர்க்கும் விவசாயிகளுக்கு 2023-2024 நிதியாண்டில் 1500 கோடி ரூபாய் வட்டியில்லா கடன் கூட்டுறவு கடனாக வழங்கப்படும் என்று அமைச்சர் பெரியகருப்பன் வெளியிட்டார். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே அதிக ஒலி எழுப்பி யானைகளுக்கு துன்புறுத்தல். வாகன ஓட்டியை யானைகள் தாக்க முயன்றதால் பரபரப்பு. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டு வழக்கமான இடத்திலேயே நடைபெறும் என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை மாவட்ட நிர்வாகமே நடத்தவும் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு. தொடர் விடுமுறை கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட ஒரே நேரத்தில் சொந்த ஊருக்கு படையெடுக்கும் மக்கள். கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியில் அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். மதுராந்தகம் அருகே ஆத்தூர் சுங்கச்சாவடியிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல். கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு சென்னை முழுவதும் 8000 போலீசார் பாதுகாப்பு. முக்கிய தேவாலயங்களில் சுழற்சி அடிப்படையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த திட்டம். பேரிடர் நிவாரண நிதியை கேட்டதை தவிர தவறாக எதையும் பேசவில்லை என்று அமைச்சர் உதயநிதி மீண்டும் விளக்கம். அப்பன் என்பது கெட்ட வார்த்தையா என்றும் கேள்வி. என்ன அநாகரிகமா பேசுறேன், என்ன வார்த்தைன்னு சொன்னீங்கன்னா திருத்திக்கிறேன். அப்பன் வீட்டு சொத்தா அப்படின்னு கேட்கறதே அப்படிங்கிறத அப்பன்ங்கிறது கெட்ட வார்த்தையா? தெரியாம கேட்கிறேன். தமிழர்கள் செலுத்திய ₹1 வரிக்கு மத்திய அரசு ₹2 திருப்பிக் கொடுத்துள்ளது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவு. சாதிவாரி கணக்கெடுப்பை உடனே நடத்த வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மீண்டும் வலியுறுத்தல். மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியாவை தொடர்ந்து வீரேந்தர் சிங்கும் பத்மஸ்ரீ விருதை திருப்பி அளிப்பதாக அறிவிப்பு. மல்யுத்த சம்மேளனத்திற்கு பிரிஜ் பூஷனின் ஆதரவாளர் சஞ்சய் சிங் தேர்வு செய்யப்பட்டதற்கு தொடரும் எதிர்ப்பு. அடுத்த ஆண்டிற்கான IPL தொடரிலிருந்து ஹர்திக் பாண்டியா விலகுவதாக தகவல். கணுக்கால் காயம் குணமடையாததால் மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக ரோஹித் அல்லது சூரியகுமார் நியமிக்கப்பட வாய்ப்பு. மிக்ஜாம் புயல் நிவாரணமாக 1 மாத ஊதியத்தை வழங்கிய திமுக அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு சம்பளத் தொகையை வழங்கினர். நாகூர் சந்தனக்கூடு விழாவில் பங்கேற்க சென்ற ஆளுநர் RN ரவிக்கு உற்சாக வரவேற்பு. பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் பாரம்பரிய முறைப்படி வரவேற்று. ஓசூர் அருகே கோட்டாங்கிரி கிராமத்தில் மண் சாலையை கடந்த 22 அடி நீள மலைப்பாம்பு.
மலைப்பாம்பை மீட்டு காட்டுப்பகுதியில் விட வனத்துறை நடவடிக்கை. திருப்பூர் மாவட்டம் வேட்டுவம்பாளையத்தில் பாலம் அமைக்கும் விவகாரத்தில் மோதல். வட மாநில தொழிலாளர்களை ஏவி மக்களை தாக்கியதாக திமுக பஞ்சாயத்து தலைவர் மீது புகார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் 190 நடமாடும் மருத்துவ முகாம்கள் மூலம் சிகிச்சை. கூடுதலாக 50 மருத்துவர்கள் தூத்துக்குடிக்கு வரவழைக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். நெல்லை மாவட்டம் திசையன்விளையில் உள்ள அதிசய கிணறு மீண்டும் நீரை உள்வாங்க தொடங்கியது. அடைப்புகள் நீக்கப்பட்ட நிலையில் வினாடிக்கு 1000 கன நீர் கிணறுக்குள் பாய்கிறது. எண்ணூர் விரைவுச் சாலையில் 5 மணி நேரமாக மறியலில் ஈடுபட்ட திருவொற்றியூர் மீனவ கிராம மக்கள். எண்ணெய் கழிவால் பாதிக்கப்பட்ட தங்கள் பகுதிக்கு நிவாரணம் அறிவிக்கப்படவில்லை என்று புகார். கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒட்டி சென்னை பாரிமுனை பகுதியில் புத்தாடை மற்றும் அலங்கார பொருட்கள் வாங்க மக்கள் அதிக அளவில் கடைகளில் கூடியிருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் செல்வகுமார் வழங்க கேட்கலாம். செல்வகுமார், நாளை மறுதினம் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட இருக்கிறது. தொடர்ச்சியாக அடுத்தடுத்து விடுமுறை நாட்களும் வர இருக்கிறது. பாரிமுனை பகுதிகளில் வியாபாரம் எப்படி இருக்கு? விவரங்கள். ஒரு நாளே மிச்சம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் பொருட்களை வாங்குவதற்கு மக்கள் கூட்டம் அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் இப்போது இருக்கக்கூடிய பகுதி சென்னையில் உள்ள பாரிமுனை பகுதி. பாரிமுனை என்பது எப்போதுமே மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழியக்கூடிய பகுதி. அதிலும் குறிப்பாக இந்த பொருட்கள் வாங்குவதற்காக ஒரு பக்கம் புத்தாடை, இன்னொரு பக்கம் கிறிஸ்துமஸ் மரம், அதே போல ஸ்டார் உள்ளிட்ட பல்வேறு அலங்கார பொருட்களை வாங்குவதற்கான மக்கள் கூட்டம் அதிக அளவில் தற்போது காணப்படுகிறது. பாரிஸ் என்பது இங்கிருந்துதான் ஒரு சில்லறை விற்பனை மட்டுமல்லாது மொத்த விற்பனையும் நடக்கக்கூடிய இடம் என்பதால் ஒரு வண்ணமிகு தெருவாக தற்போது காட்சியளிக்கிறது. எனவே மக்கள் நெருக்கத்தால் பரபரப்பாக காணப்படக்கூடிய பாரிமுனையில் மக்கள் பொருட்களை வாங்குவதற்கு ஒரு மிகுந்த ஆர்வத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். எங்கிருந்து வரீங்க? என்னென்ன வாங்கியிருக்கீங்க? ஆக்சுவலி நாங்கள் வானகத்துலேருந்து வந்திருக்கோம். இது எனக்கு தலை கிறிஸ்மஸ். ஸோ எங்கள் மாமியாரோட வந்திருக்கோம் நாங்கள். சரி, இன்னைக்கு ட்ரீலாம் வாங்கிட்டு அப்படியே சும்மா கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குன்னு வாங்கலாம்னு வந்திருக்கோம் சார். ஓகே, வாழ்த்துக்கள். மருமகளுக்கு ஒரு தலை தீபாவளி என்ன வாங்கி கொடுத்துருக்கீங்க? தலை கிறிஸ்மஸ் என்ன வாங்கி கொடுத்துருக்கீங்க? குடிலாம் வாங்குவோம் சார். குடியில் கொஞ்சம் ரேட் எல்லாம் எப்படி இருக்குமா? எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது ரேட் எல்லாம். நீங்க என்ன வாங்கி வந்திருக்கீங்க? நிறைய ரொம்ப ஆர்வமா எடுத்துட்டு இருக்கீங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ். யா, சேம் டு யூ. தேங்க் யூ. நாங்க எங்களுக்கும் இது தலை கிறிஸ்மஸ் தான். சோ அதனாலதான் வாங்க வந்திருக்கோம். நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு. பட் என்ன ஒரு விஷயம்னா கார் பார்க்கிங் தான் ஒரு 1 ஹவரா வெயிட் பண்ணி கார் பார்க் ரொம்ப கூட்டமா இருக்கு. பாரிஸ் நார்மலாவே கூட்டமா தான் இருக்கும். பட் இன்னைக்குன்றனால சீசன் டைம் ரொம்ப கூட்டமா இருந்தது. அது தலை கிறிஸ்மஸ் வேற என்னென்னலாம் கொண்டாட்டங்கள், என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்களா? அதெல்லாம் என் ஹஸ்பண்ட் ஆக்சுவலா எல்லாமே முடிஞ்சது. ஸோ சின்ன சின்ன திங்ஸ் தான் வாங்க வேண்டியது பேலன்ஸ் இருக்கு. ஸோ அது விஷயமா வந்திருக்கோம். பரவாயில்ல, நிறைய நியூ இயர்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. நிறைய டிஃப்ரெண்ட் திங்ஸ் எல்லாம் இந்த இயர் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது நிறைய பொருட்கள் ஒரு புது வரவாக தற்போது கடைகளில் விற்பனைக்கு வந்திருக்கிறது. கடந்த ஆண்டை காட்டிலும் எந்த விதமான விலைகளில் மாற்றம் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு நியாயமான விலையில் தான் இந்த ஆண்டும் விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக களை கட்டியிருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் பாரிமுனை மட்டுமல்லாது சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இதே போன்ற ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. அதிலும் குறிப்பாக பாரிமுனை என்பது ஒரு மொத்த விற்பனையும் சில்லறை விற்பனையும் ஒன்றாக நடைபெறக்கூடிய இடம் என்பதால் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடமாக பாரிமுனை மாறி இருக்கிறது. நந்தா, நன்றி செல்வா, விரிவான விவரங்களுக்கு. இதேபோல நாளை மறுதினம் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய கடைகளிலும் புத்தாடை வாங்க பொதுமக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. விவரங்களை செய்தியாளர் தமிழரசி வழங்க கேட்கலாம். தமிழரசி, விவரங்கள். நந்தா, கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளை மறுநாள் கொண்டாட இருக்கக்கூடிய நிலையில புத்தாடைகளை வாங்க கடை வீதிகளில் கூட்டம் அலைமோதி வருகிறது. நாம் தற்போது சென்னை டி நகர்ல இருக்கக்கூடிய ரங்கநாதன் தெருவில் இருக்கோம். இங்க மக்கள்
கூட்டம் நிரம்பி வழிகிறது. சென்னையின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இங்கு புத்தாடைகளை வாங்க இங்கு மக்கள் வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய பொதுமக்களிடம் பேசலாம். வணக்கம், நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க, என்ன பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கீங்க, என்னென்ன பர்ச்சேஸ் வந்திருக்கீங்க, கூட்டம் எப்படி இருக்கு? இங்க கூட்டம் வந்துட்டு நிறையவே இருக்கு. நான் சென்னை எம்ஆர் நகர் கொடுங்கியூர்ல இருந்துட்டு வரேன். ஸோ கிறிஸ்மஸ்க்கு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண வந்துட்டு வந்தோம். பார்த்தா நிறையவே கூட்டமா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஸோ வந்துட்டு சுடிதார் டாப்ஸ் அப்புறம் ஜுவல்ஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கோம். எஸ்.